வணக்கம். மீண்டும் பள்ளிக்கு செல்வோம். பள்ளிக்கூடம் திறக்க இருப்பதால் அனைவருக்கும் சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கிறது. சந்தோஷம்தான் இருக்க வேண்டும். கல்விதான் முக்கியம் எல்லோருக்கும். சிறுவர்கள் இன்னும் ஒரு வாரம் கழித்து திறந்தால் நல்லா இருக்குமே கூட நினைப்பாங்க. இல்லைன்னு சொல்லலை, எல்லோரும் மனசுலையும் நினைக்கிறது தான். ஆனால் பள்ளிக்கு செல்வோம், மீண்டும் தொடரட்டும் உங்கள் பயணங்கள். நாட்டுக்கு தேவை கல்வி. அதன் மூலமாக ஒவ்வொரு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதும் இந்த படிப்பின் மூலமாகத்தான். ஆகவே இந்த பதிவு பெரும்பாலும் பள்ளிக்கூடம் நடத்தும் அரசினர் பள்ளியாக இருந்தாலும் சரி, பிரைவேட் பள்ளியாக இருந்தாலும் சரி, அதாவது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் உள்ளே வருவதற்கு முன்பு முதலில் தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா, அதை குடித்து பார்த்து தண்ணீர் டேங்கில் என்ன கிடைக்கிறது இதெல்லாம் சரிபார்க்க வேண்டும் முதலில். ஏன்னா லீவ் விட்டுருப்பீங்க, அடைச்சி வச்சுருந்துருப்பீங்க, அதனால் கிருமிகள் தொற்று இருக்கலாம். ஆகவே நல்லபடியாக சுத்தம் செய்து தண்ணீரை பருகக்கூடிய அளவுக்கு சுத்தம் செய்து வைப்பது அந்த பள்ளியின் கடமையாகும் என்று இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிடுவேன். அதுபோக டாய்லெட் ஒழுங்காக இருக்கிறதா, சுத்தமாக இருக்கிறதா அதையும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் உணவு சம்மந்தப்பட்டதில் அதையும் கரெக்டான முறையில் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இந்த லீவ் முடிஞ்சு வரக்கூடிய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல உணவுகளை, குடிநீர்களை சுத்தமான முறையில் கொடுப்பது உங்களோட கடமை என்று சொல்லிக்கொண்டு வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பள்ளிக்கு செல்வோம். நன்றி.